இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு கருணாநிதி சொன்னதாக சொல்கிறாரு. காமராஜர் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வயக்காட்டில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அவங்க அம்மாவே வந்து இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் போய் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நீங்கள் களை எடுக்காதீங்கன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் வந்தவங்க அவங்க எளிமையானவங்க. நேரு வந்து பிரதமராக இருக்கும்போது நேரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது காரில் கூட்டிகிட்டு போகிறாரு ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி பார்க்க. காமராஜர் சுற்றி பார்க்க போகும்போது வழியில் அவங்க ஊர் வழியில் போகும்போது அவங்க அம்மா அந்த வயல்காட்டில் தான் களை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு காரை நிறுத்தினார். இப்போ மற்றவன்லாம் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? நம்ம முதலமைச்சரோட அம்மா வயக்காட்டில் களை எடுக்கிறாங்கன்னா அம்மானு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே யோசிப்பான். அம்மான்னு சொன்னால் நமக்கு கேவலம் இல்லைன்னு நினைப்பான். பாரத பிரதமர் வராரு நேரு, அப்படியே காரை நிறுத்த சொல்லிட்டு என்னன்னு கேட்டார், எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு காரை நிறுத்த சொல்லிவிட்டு அவர் நேரு என்ன நினச்சிட்டு வர்றாரு, அவங்க அம்மா பெரிய நிலச்சுவாந்தராக இருப்பாங்க, பெரிய கழுத்து நிறைய நகையை போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நேரு கீழே இறங்கி சுற்றி பார்க்குறாரு. அப்போ ஒரு களை எடுத்த அந்த பெண்கள் கூட்டத்தில் அம்மா அம்மானு கூப்பிடும்போது அந்த களை எடுத்த அந்த கையில் சேரோட அவங்க அந்த இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. அப்போ இதை பண்ண அப்போ சொல்கிறாரு நேருட்ட, இவங்க தான் எங்கள் அம்மான்னு. நேரு அசந்து போயிட்டார். நேருவுக்கு அதுக்கப்புறம் தான் காமராஜ் மேலேயே மரியாதை வந்தது. இவ்வளோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டு இன்றைக்கி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் தன்னுடைய ஏழை தாயை பெருமையாக அறிமுகப்படுத்துகிறாருன்னு சொல்லி பண்ணிட்டு வந்தவங்க. இவங்களை பற்றியெல்லாம் அவரை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த திருட்டு கூட்டம் அது கருணாநிதிக்கு வந்து அருகதை இருக்கா? அதனால் இவர் போய் ஏசியில் இருந்தார். அம்மாவே களை எடுத்துக்கிட்டு இருந்தாலே இவர் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவர் என்ன ஏசி இல்லாமல் இருக்க முடியாதா? சும்மா அவமானப்படுத்தணும். இது காங்கிரஸ்காரனுக்கு வேணுங்கிறேன். ஸ்டாலின் கல்யாணத்துக்கு கூட போய் கெஞ்சி கூப்பிட்டாரு கருணாநிதி. அவர் வருவதாக இல்லை, கடைசி நேரத்தில் இத்தனை தடவை வந்து கூப்பிட்றாருன்னு வேண்டா வெறுப்பா வந்துட்டு தான் போனார். இப்போ காமராஜருக்கு வந்து கருணாநிதி என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. 1967 காங்கிரஸுக்கு பேர் கெட்டு போச்சு. எலெக்ஷன் வருது, காங்கிரஸுக்கு பேர் கெட்டு போச்சு. அப்போ ஏன்னா அரிசி பஞ்சம் ரொம்ப வந்துச்சு, அதை தீர்க்க முடியலை, மக்கள்லாம் க்யூவில் நின்னாங்க. ஸோ மக்கள் விருப்பு காங்கிரஸ் மேலே வந்தது. அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்காங்க. பக்தவச்சலம் தான் சிஎம்ஆர். பக்தவச்சலம் நல்லா படித்தவர். இவங்க என்ன பண்ணாங்க, மேடையில் ஒரு குரங்கு படத்தை வச்சுக்கிட்டு பக்கத்தில் பக்தவச்சலம் பார்த்துட்டு இது ரெண்டும் ஒன்றா இருக்கா பாருங்கன்னு சொல்லி மேடைக்கு கேவலப்படுத்தினாங்க பக்தவச்சலத்தை. இன்றைக்கி பக்தவச்சலம் குடும்பத்தினருக்கு கூட இது தெரியுமான்னு தெரியல. மேடைக்கு பக்தவச்சலம் ஃபோட்டோ, குரங்கு ஃபோட்டோ அதே மாதிரி வரைஞ்சி பாரு, குரங்கு மாதிரி இருக்கார் பக்தவச்சலம்னாங்க. அப்போ காமராஜர் வந்து எலெக்ஷனில் 1967 எலெக்ஷன் வருது, காமராஜர் நிற்கணும். அப்போ அண்ணாதுரை என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா கேண்டிடேட் போடுறாரு. கேண்டிடேட் போடும்போது கருணாநிதி அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, பயங்கர கோடீஸ்வரனை போடுங்க காமராஜர் எதிர்த்து, அவர் தோக்கணும் அப்படிங்கிறது. ஏன் தம்பி அப்படி கேட்குறேன்னு ஒன்றா அதுக்கு அவர் சொன்னார் கருணாநிதி, அண்ணா 1962 நீங்கள் வந்து சட்டசபை தேர்தலுக்கு காஞ்சிபுரம் தொகுதியிலேருந்து நின்னீங்க. காமராஜர் இப்போ என்ன பண்ணார், உங்களை எதிர்த்து நடேச முதலியாருங்கிற கோடீஸ்வரனை போட்டாங்க. அப்போது ஒவ்வொரு ஓட்டுக்கு 5 ரூபா கல்ல ஓட்டு இதுக்கு வீட்டுக்கு காங்கிரஸுக்கு நடேச முதலியார் கொடுத்து உங்களை தோக்கடித்தார். என்னை எதிர்த்து அவர் இப்போ இதில் நின்னார், குளித்தலையில் இங்கே நின்னார் கருணாநிதி. அவரை எதிர்த்து பரிசுத்த நாடாருங்கிற கோடீஸ்வரனை போட்டாங்க. ஆனால் நான் ஒரு 2000-3000 ஓட்டில் ஜெயிச்சிட்டேன். அப்போ நம்மளெல்லாம் தோக்கடிக்க கோடீஸ்வரங்களை நிறுத்தினார்ல. அப்போ அவரை நீங்கள் 67 விருதுநகரில் நிற்க போகிறாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரனை நிறுத்தணும்னு. உடனே அண்ணா சிரிச்சுக்கிட்டே சரி பார்த்துக்கிறேன்ப்பான்ட்டு என்ன பண்ணார், காமராஜர் தொகுதியில் 21 வயது நிரம்பிய ஒரு மாணவர் தலைவர் சீனிவாசன் அவரை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். கருணாநிதி குதிச்சிட்டார். நேராக அண்ணாட்ட போய் நீங்கள் எப்படி நம்மளை எதிர்த்து கோடீஸ்வரனை போட்டார், நீங்கள் 21 வயசு பையனை போட்டிருக்கீங்க, எப்படி அவன் ஜெயிப்பாங்கிறாரு. அப்போ அண்ணா சொன்னது, தம்பி நான் வந்து ஒரு வலை பின்னியிருக்கேன் மீன்களுக்கு. நான் விரித்த வலையில் சின்ன சின்ன மீனுங்கள்லாம் தப்பிச்சு ஓடிடும், ஆனால் பெரிய மீனுங்கள்லாம் மாட்டிக்கும், ஜெயிக்க முடியாது. ஆனால் காமராஜருக்கு மட்டும் நான் விதிவிலக்கு கொடுத்துருக்கேன், ஜெயிக்கட்டும். ஏன்னா அவரை போன்ற அனுபவசாலிகள் எதிர்க்கட்சியில் வந்தால் தான் நமக்கு வந்து பயம் வரும், நம்ம வந்து ஒழுங்காக ஆட்சி செய்வோம்.
அதனால் காமராஜர் ஜெயிக்கணும்னு தான் சீனிவாசன் ஒரு அட்ரஸ் இல்லாத பையனும் கொடுத்துருக்கேன். நம்ம சீனிவாசன் ஜெயிக்க வேணாம், ஏதோ பேருக்கு நீங்கள் கேன்வாஸ் பண்ணுங்கள், காமராஜர் ஜெயித்து சட்டசபைக்கு வரட்டும்னு. இது காமராஜருக்கே நியூஸ் போயிடுச்சு. அவர் ரொம்ப மரியாதை அண்ணாதுரை மேலே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை கேன்சர் வந்திருந்தார். ஹாஸ்பிட்டலில் அந்த பெஞ்சில் போய் உட்காந்தார் காமராஜர். அந்த நீங்கள் ஃபோட்டோவை பாருங்கள், அதில் கருணாநிதியும் எம்ஜிஆரும் உட்காந்துருக்காங்க. காமராஜர் அவர் இப்போ சிஎம் இல்லை, அங்கே போய் அந்த பெஞ்சிலே உட்காந்தார். அவர் இறக்கும் வரை அவ்வளோ வருத்தப்பட்டார். ஏன்னா அண்ணாதுரை பெருந்தன்மையாக இவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு விட்டார். ஆனால் அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா, கருணாநிதி இவர் வச்சே தோக்கடிப்போம்னு சொல்லி கள்ள ஓட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டார். அடுத்தது அவன் மாணவ தலைவர் நின்னாங்கல்ல, அந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற அத்தனை காலேஜுக்கும் போய் கேன்வாஸ் பண்ணி மாணவர்களை பூரா திரட்டிட்டார். எல்லாம் விருதுநகர் வந்துடுங்கயான்ட்டார். வந்து ஒரு தட்டில் எல்லாருக்கும் பாலை ஊற்றி வீடு வீடுக்கு போய் போங்க பொம்பளைங்க ஓட்டு போன இந்த பாலில் சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க பண்ண மாட்டாங்க, காலில் விழுந்துட்டு எந்திரிக்காதீங்க. அவங்க பாலில் சத்தியம் பண்ணால் தான் நீங்கள் எதிர்க்கணும். இதை சூட்சமத்தை சொல்லி கொடுத்தவர் கருணாநிதி. ஆனால் காமராஜருக்கு அப்போ அந்த உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். இதை பயன்படுத்தி பயங்கரமான கேன்வாஸ் பண்ணி எல்லாத்தையும் காலில் விழுக வச்சு எல்லாத்தையும் சத்தியம் பண்ண வச்சு அந்த கள்ள ஓட்டு இதெல்லாம் போட்டு அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா, முத்துராமலிங்க தவிர ஒரு இதில் வந்து இமானுவேல் கொலை வழக்கில் எஃப்ஐஆர் போட்டாங்க. அது காமராஜர் பண்ணலை, அண்ணாதுரை சொல்லி தான் போட்டது. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். நேருவுக்கு நேதாஜின்னா பயம், நேதாஜி வந்து இருந்தாருன்னா நம்ம பதவி போயிடும்னு. அதனால் என்ன பண்ணார், இந்த ஆள் வந்துக்கிட்டு நேதாஜி பற்றி பேசுகிறாரு, இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தோக்கடிங்க அண்ணார். அப்போ அவர் மேலே கேஸை போடுறதுக்கு நேதாஜி தான் அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் வந்தது. காமராஜர் அவர் சொல்கிறாருன்னு போட்டார். இதை பெருசாக்கி முத்துராமலிங்க தேவர் மேலேயே இது போட்டார், இவர் கேஸை போட்டாருன்னு சொல்லி முக்குளத்தூர் பூரா திருப்பிட்டார். முக்குளத்தூர் வட்டாரம் முக்குளத்தூர் வந்து அப்போ ரொம்ப இதாக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் இறந்து போயிட்டார். எல்லோரும் கோபத்தில் இருந்தாங்க. அந்த கோபத்தை ஓட்டாக மாற்றினார். இன்றைக்கி கூட பல பேருக்கு நான் சொல்லுவேன், முக்குளத்தூர்வங்க வர்றது கூட காமராஜரை பலிகடாக்குனாங்க, நேரு தான் பண்ணது முத்துராமலிங்க தேவர் மேலே. ஏன்னா எஃப்ஐஆரில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரே இல்லை. அதுக்கப்புறம் சேர்க்க சொன்னது டெல்லியிலேருந்து தான் வந்தது. ஒரு வழி இல்லைன்னு சேர்த்து அதோட இதை வந்து ஒரு காயாக உபயோகப்படுத்தினார் கருணாநிதி. அப்போ முக்குளத்தூர் ஓட்டு பூராமே காமராஜருக்கு எதிராக போச்சு. நாடாரை சேர்ந்தாங்கல்ல, அதில் பொம்பளைங்கட்டெல்லாம் போய் சத்தியம் வாங்க வச்சார் கருணாநிதி, கள்ள ஓட்டை போட்டார். அதனால் 1500 ஓட்டில் காமராஜர் போட்டார். திமுகவுக்கு ஓட்டு போடுற நாடாரெல்லாம் காமராஜர் ஃபோட்டோ வைக்காத, காமராஜரை பெருமையாக பேசாத, அதை விட நம்பிக்கை தருவோம்.